எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. என் இனிய பெருமக்களே, சோம்பல் என்றால் என்ன? அதனால் ஏற்படும் பாதிப்புகள் என்னென்ன? சோம்பலில் இருந்து விடுபட்டு சுறுசுறுப்பாக வாழ சுன்னா நபிவழி மூலம் நமக்கு கிடைத்த வழிகாட்டுதல்கள் என்னென்ன என்பதை இந்த உரையில் நாம் அலசுவோம். பிஅவுனில்லாஹ். வேலை செய்யவோ அல்லது எந்த முயற்சியும் செய்யவோ தயாராக இல்லாத பேட் ஹேபிட்டை, மோசமான குணத்தைத்தான் சோம்பல் என்கிறோம். மனிதன் என்பவன் நாளுக்கு நாள் டெவலப்மெண்ட், வளர்ச்சியடைவதற்கு கடமைப்பட்டவன். அந்த மனித முன்னேற்றத்திற்கு பெரும் முட்டுக்கட்டையாக இருப்பது சோம்பல். வறுமையும் தரித்திரமும் ஏற்படுவதற்கு காரணமாக இருப்பதும் சோம்பல். அதாவது சோம்பல் எங்கு இருக்கிறதோ அங்கு வறுமையும் தரித்திரமும் தாண்டவமாடும். எனவேதான் லேசினஸ் லீட்ஸ் டு பாவர்ட்டி, சோம்பல் வறுமைக்கு வழிவகுக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த வறுமையோ பல குற்றச் செயல்களுக்கும் பாவங்களுக்கும் வழிவகுக்கும். எந்த அளவிற்கென்றால் காதல் ஃபக்ரு ஐயக்கூன குஃப்ரா, வறுமை குஃப்ருக்கு, இறை நிராகரிப்பிற்கு கூட கொன்று சென்றுவிடும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். என்றால் சோம்பல் எவ்வளவு ஆபத்தானது என்பதை இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள முடியும். நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் இந்த இழிநிலையை விட்டும் நம் அனைவரையும் காப்பாற்றி அருள்வானாக. சோம்பல் குணம் உள்ளவர்கள் ஏராளமான நல்ல நல்ல வாய்ப்புகளையெல்லாம் இழக்க வேண்டிய நிலை ஏற்படும். நம்மில் பலர் திறமைசாலிகளாக இருந்தும் கூட சோம்பலின் காரணமாக போதிய வளர்ச்சி அடையாதவர்களாக இருக்கின்றோம். சோம்பேறித்தனமானவர்களின் வாழ்க்கையில் குற்றங்களும் பெருகிவிடும், குடும்ப பெருமையும் சீரழிந்து போய்விடும் என்பது ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஆன்றோர் சொல் ஆகும். ஆக சோம்பலின் காரணமாக குற்றங்கள் பெருகுகின்றன, குடும்ப பெருமைகள் சீரழிகின்றன. காலம் தாழ்த்துதல், மறதி, சோம்பல், அளவுக்கு மீறிய தூக்கம் ஆகிய நான்கும் ஒருவரிடம் காணப்பட்டால் அவர் கெட்டுப்போவது உறுதி என்பதாக அறிவுசால் சான்றோர் ஒருவரின் கூற்றும் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்றாகும். உண்மையில் சோம்பல் என்பது இதுவரை நாம் நினைத்து கொண்டிருந்ததை விட மிக மோசமான தீய பண்பு என்பதை அறிந்து கொண்டோம். அடுத்து சோம்பலை வெல்வதற்கு நடைமுறை சாத்தியமான 4 நபி வழிகளை அறிந்து கொள்வோம். 1. வைகறை நேரத்தில் எழுந்து சூரியன் கண் விழிப்பதற்கு முன்பே ஃபஜ்ர் தொழுகையை நிறைவேற்றுவது. சோம்பலை வெல்வதற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறையாகும். அந்த ஆன்மீக வழிகாட்டுதல் ஏதோ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் உறங்கும்போது பிடரியில் ஷைத்தான் 3 முடிச்சுகளை போடுகின்றான். யத்ரிபு குல்ல உக்தத்தின் அலைக்க லைலுன் தவீலுன் ஃபர்குத். ஒவ்வொரு முடிச்சின் போதும் இரவு இன்னும் இருக்கிறது, நீ உறங்கு என்று கூறுகிறான். ஃபஇனிஸ்தைகல ஃபதக்கரல்லாஹ இன்ஹல்லத் உக்தத்துன். அவர் கண் விழித்து அல்லாஹுவை நினைவு கூர்ந்தால், அல்லாஹுவை திக்ர் செய்தால் ஒரு முடிச்சு அவிழ்கிறது. ஃபஇன் தவல்ல இன்ஹல்லத் உக்தத்துன். அவர் உழு செய்தால், அங்க சுத்தம் செய்தால் இன்னொரு முடிச்சும் அவிழ்கிறது.
ஃபைன் சல்லா இன்ஹல்லத் ஒக்குதத்துன், அவர் தொழுதால் மற்றொரு முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது. ஃபாஸ்பஹ நஷீதன் தையிபன் நஃப்ஸ், அவர் மகிழ்ச்சியுடனும் மன அமைதியுடனும் காலை பொழுதை அடைகிறார். வயில்லா அஸ்பஹ ஹபீசன் நஃப்சி கஸ்லான, இல்லையெனில் அமைதியற்றவராக சோம்பல் நிறைந்தவராக காலை பொழுதை அடைகிறார். இந்த நபிமொழி சஹீஹுல் புகாரியிலே இடம்பெற்றுள்ளது. உண்மையில் பரிதாபத்திற்குரிய விஷயம் என்னவென்றால், நம்மில் பலர் இதை அறிந்திருந்தும் செயல்படுத்துவதில்லை. ஃபஜ்ர் தொழுகையை இனிமேலாவது ஜமாஅத்தோடு தொழுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் உதவி செய்வானாக. ஃபஜ்ர் தொழுகைக்கும் சுறுசுறுப்பிற்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கிறது என்பதை மேற்கண்ட ஹதீஸ் தெளிவாகவே உணர்த்துகிறது. சோம்பல் நீங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த இரண்டாவது வழிமுறை, வயிறு புடைக்க சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும். இந்த விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை, வழிமுறையை பின்பற்றாததன் காரணமாக நாம் சோம்பல் உள்ளவர்களாக இருக்கின்றோம். ஆம், அளவுக்கு மீறி வயிறு புடைக்க உண்ணுவது நம்மை சோம்பேறிகளாக்குகிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் டயாபெட்டிக் பேஷண்ட்டுகளாக, நீரிழிவு நோயாளிகளாக இருந்துவிட்டால் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் இந்த நபி வழியை பின்பற்றாததினால் பேரிழப்பை சந்தித்து பெரும் அவதிக்கு ஆளாக வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். வயிறு புடைக்க உண்ணுபவர்கள் நாளுக்கு நாள் தொப்பையை வளர்த்து கொண்டு வருகிறார்கள். இது ஆரோக்கியமானது அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரை வயிறு சாப்பிட்டு கால் வயிறு தண்ணீர் குடித்து கால் வயிறை வெறுமனே விட்டுவிடும் வழக்கம் உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். நாமும் இந்த சுன்னத்தை, நபி வழியை செயல்படுத்தினால் நாமும் சோம்பலில் இருந்து பல நோய்களிலிருந்து விடுபடலாம். முக்கியமாக இரத்தத்தில் உள்ள சுகரின் அளவு கட்டுப்பாட்டில் இருக்கும். சோம்பலில் இருந்து விடுபட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த மூன்றாவது வழிமுறை, மிக தாமதமாக படுக்கைக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். நம்மில் பலர் இரவில் மிக தாமதமாக தூங்கி மிக தாமதமாக கண் விழிப்பவர்களாக இருக்கிறோம். இதுவும் நபி வழிக்கு, சுன்னத்திற்கு மாற்றமான செயலாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக விரைவாக படுக்கைக்கு சென்று மிக விரைவாக படுக்கையிலிருந்து எழுபவர்களாகவே இருந்திருக்கிறார்கள். ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ் என்பதே நபிகளாரின் சுன்னாவாக, நடைமுறையாக இருந்திருக்கிறது. இரவில் காலதாமதமாக உறங்கச் செல்வதுதான் பல நேரங்களில் ஃபஜ்ர் தொழுகையுடைய ஜமாஅத்தை கோட்டை விடுவதற்கு காரணமாக இருக்கிறது. எனவே இந்த கெட்ட பழக்கத்தை விட்டொழிக்க வேண்டும். இந்த நடைமுறை சாத்தியமான நபி வழியை நாமும் செயல்படுத்தினால் அதிகாலையில் சுறுசுறுப்பாக கண் விழிக்கலாம். சோம்பல் நீங்கி சுறுசுறுப்புடன் வாழ நபிகளார் கற்றுத்தந்த நான்காவது வழிமுறை, சோம்பலை விட்டும் பாதுகாக்குமாறு அல்லாஹ்விடம் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து வர வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோம்பலை விட்டும் இயலாமையை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடி வந்திருக்கிறார்கள். சோம்பலுக்கும் இயலாமைக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்பதை நாம் முன்பே ஒரு தடவை குறிப்பிட்டு இருக்கிறோம். என்றாலும் சூழ்நிலையின் அவசியம் கருதி மறுபடியும் சொல்கிறேன். ஒரு காரியத்தை செய்வதற்கு சக்தி இருந்தும் அதை செய்யாமல் கைவிடுவதற்கு, செய்ய முடிந்தும் செய்யாமல் இருப்பதற்கு சோம்பல் என்று சொல்லப்படும். இயலாமை என்பது ஒரு காரியத்தை செய்வதற்கு ஆற்றலே இல்லாமல் போய்விடுவதற்கு இயலாமை என்று சொல்லப்படும். அதாவது ஒரு காரியத்தை செய்யவே முடியாமல் போவதற்கு இயலாமை என்று சொல்லப்படும். இயலாமையை கூட மன்னித்து விடலாம், ஆனால் சோம்பலை மன்னிக்கவே முடியாதல்லவா?
ஆங்கிலத்தில் ஓர் அழகான வாசகம் உண்டு. ஐடில் மேன்ஸ் பிரைன் இஸ் த டெவில்ஸ் ஒர்க்ஷாப். சும்மா இருப்பவன் மூளை சைத்தானின் தொழிற்சாலை என்பதாக. ஒரு மனிதன் சோம்பேறித்தனமாக சும்மா இருந்தால் அவனுடைய மூளையில் சைத்தான் ஆதிக்கம் செலுத்த தொடங்கி தேவையற்ற சிந்தனைகளை உற்பத்தி செய்து கொண்டிருப்பானாம். என்றாலும் இவ்விரண்டு தீய பண்புகளும், அதாவது இயலாமையும் சோம்பலும், நமது முன்னேற்றத்திற்கு பெரும் தடையாக இருக்கின்ற இழி குணங்களாகும். எனவேதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்விரண்டை விட்டும் பாதுகாப்பு தேடினார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல். யா அல்லாஹ், இயலாமையை விட்டும் சோம்பலை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு வேண்டுகிறேன். எனக்கு நீ பாதுகாப்பை வழங்குவாயாக. சோம்பலில் இருந்து விடுபட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த இந்த நெறிமுறைகள் உலகம் முழுவதும் கோடான கோடி முஸ்லிம்களாலும் முஸ்லிம் அல்லாதவர்களாலும் இன்றும் பின்பற்றப்பட்டு வரும் வெற்றிகரமான நடைமுறைகளாகும். நாமும் இவற்றை செயல்படுத்தி ஈருலக வாழ்விலும் வெற்றி பெற அல்லாஹ் அருள்வானாக. வ ஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.